ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீட்லயே எப்படி தந்தூரி சிக்கன் செய்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு தந்தூரி சிக்கன் செய்றதுக்கு தந்தூரிக்கு தேவையான மசாலாவ ரெடி பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தயிர் எடுத்துக்கிறோம். நல்லா கெட்டியா இருக்கிற தயிரா எடுத்துக்கங்க. 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா 1/2 லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். அதை தயிரில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜீரகத்தூள் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மஞ்சாத்தூள் எடுத்துக்கிறேன். மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா அந்த கலர் வந்து மாறிடும். நம்மளுக்கு ரெட்டிஷாக வரணும். அடுத்தது கசூரி மெட்டி. இது கடையில் கிடைக்கும். இதை நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது சிக்கன் 65க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது செம ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு மாதிரி கலரு ரெட்டிஷாக வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் ரெட்டிஷாக வரணும். அதுக்காக நான் கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கே தெரியுது ஃபுல்லாக ரெட் கலராக வந்துடுச்சு. அவ்வளோதான், தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. தந்தூரிக்கு தேவையானது சிக்கன் தான். நான் 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். அந்த சிக்கன் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ நான் பார்ப்போம். இப்போ சிக்கனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதேமாரி கட் பண்ணிக்கோங்க. அங்கே நல்லா அந்த கேப் தெரியணும். ஏன் அந்த கேப் தெரியணும்னா அங்கே தான் போய் நல்லா மசாலாலாம் போயிட்டு அங்கே தான் போயிட்டு உட்காரும். அந்த மசாலாவில் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கிடைக்கும். நீங்கள் கடையிலே கூட சொல்லுங்கள். கடையிலே சொல்லி இதுமாரி கட் பண்ண சொல்லுங்கள். அவங்க கட் பண்ணி தருவாங்க. இப்போ அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் எதுக்கு இப்போ பிளேட்டை மாற்றுறேன்னா, அந்த சின்ன பிளேட்டில் நீங்கள் சிக்கன் வச்சிங்கன்னா அந்த நம்ம மசாலா தடவுறப்போ அந்த மசாலா அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த சிக்கன் மேலே பட்டுகிட்டே இருக்கிறதுனால அது சீக்கிரமாக ஊறிடும். மசாலாவை நல்லா ஃபுல்லாக தடவுங்க. எல்லா ஏரியாவிலும் கவர் பண்ணுற மாதிரி தடவுங்க.
நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கட்டுக்குள்ளெல்லாம் வச்சு மசாலா நல்லா ஸ்டஃப் பண்ணுற மாரி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா அந்த கட் பண்ண இடத்துலலாம் உள்ளே போயிடும். அந்த சிக்கனை ஒன்றுத்துக்கு ஒன்று மேலே வைங்க. அப்போ தான் மேலே இருக்கிற அந்த மசாலா வந்து கீழே இருக்கிற சிக்கனுக்கும் அது கீழே ஃபுல்லாக போகும். அதில் இருக்கிறது உழுவுனா கூட அந்த சிக்கன் மேலேயே வந்து விழும். அது நல்லா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும், நல்லா ஊறவும் நல்லா இருக்கும். இப்போது அந்த சிக்கன் மேலே நம்ம ஃபுல்லாக தடவியாச்சு. இப்போ மசாலா நம்மளுக்கு கொஞ்சம் மீந்துட்டுருக்கு. அந்த மீந்த மசாலாவை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மசாலா தடவின சிக்கனை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 8 to 10 hours வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரீசர் கீழே வைங்க. அப்போ தான் நல்லா அது ஊறும். ஃப்ரிட்ஜில் வச்ச சிக்கன் நல்லா ஊறிட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வச்சுட்டு இருந்தேன் அந்த மசாலாவில். நல்லா ஊறிட்டுருக்கு. நல்லா அதில் பார்த்தாலே தெரியுது நல்லா ஊறிட்டு இருக்கிறது. நான் அப்படியே பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த சிக்கனை எடுத்து அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு சும்மா அதை அசைச்சிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அது அடி பிடிக்காது. இப்போது என்கிட்ட இருக்கிற இன்னொரு சிக்கன் பீஸும் எடுத்து போட்டுக்கிறேன். அதையும் அதேமாரி கொஞ்சமாக நம்ம வந்து அசைச்சிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த சைடும் வேவும் அந்த சைடும் வேவும். இந்த சிக்கனை நல்லா 15 மினிட்ஸ் அதேமாதிரி குக் பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு. இதுக்கு அடுத்தது நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அந்த ட்ரிக்கு வச்சு தான் நம்ம வந்து கடையில் செய்கிற மாதிரி செய்யலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு. அடுப்பு கறி துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். இது ஆன் பண்ணிவிட்டு எதுக்காக இந்த அடுப்பு கறியை நம்ம ஹீட் பண்ணி இதுக்குள்ளே வைக்கிறோன்னா, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த அடுப்பில் நம்ம பற்ற வச்சோம், அடுப்பில் செஞ்சோன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக அந்த கிளாஸ் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்து அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். எந்த ஏரும் வெளியே போகக்கூடாமல் இருக்கிறதுக்காக. அதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.